வணக்கம், நான் ஆக்னஸ். கைத்தொழில் முனைவோர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் எட்சி சப்போர்ட்டை நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நமக்கு எட்சி ரிலேட்டடாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டை நம்ம டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணால் தான் நமக்கு ரிசால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இஷ்யூ இருந்தது அப்படின்னா நம்ம இந்த எட்சி கஸ்டமர் சப்போர்ட்டை ரீச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம்லேருந்து எப்படி இந்த எட்சி கஸ்டமர் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எட்சியோட வெப் பேஜுக்கு போயிடலாம். லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதில் நம்ம ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் ஹெல்ப் சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு போயிடும். இந்த பேஜில் ஷாப்பிங் ஆன் எட்சி, செல்லிங் வித் எட்சி அப்படின்னு 2 விஷயம் இருக்கும். அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நமக்கு யூஸ்வலாக ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதிலே நம்மளோட டவுட்ஸ் சால்வ் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லை உங்களோட டவுட் ரொம்ப யூனிக்கானது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் கீழே ஸ்க்ரால் பண்ணி போங்க. அப்போது காண்டாக்ட் எட்சி சப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ இந்த பேஜில் தான் நம்ம கெட் ஹெல்ப் அப்படின்றது இருக்கும். இதுலேயும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று பையிங் ஆன் எட்சி, செல்லிங் ஆன் எட்சி. ஸோ ஒரு வேளை நீங்கள் எட்சியில் வாங்கும் போது உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பையிங்கில் செலக்ட் பண்ணலாம். ஆஸ் அ செல்லர் நீங்கள் செல் பண்ணுறதுல உள்ள டவுட்ஸுக்கு செல்லிங் ஆன் எட்சியை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் செல்லிங் ரிலேட்டடாக. லைக் நம்மளோட அக்கௌண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதில் செட்டிங்ஸ், இல்லைனா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளோட ஷாப் மேனேஜ் பண்ணுறது, ஃபினான்ஸ், ஆர்டர் ஃபில் பண்ணுறது, ஸ்கேம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு யூனிக்காக அந்த கஸ்டமர் சப்போர்ட் டீமை தான் நம்ம காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னும் போது என்ன பண்ணலான்னா இதில் உள்ள ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த ஆன்சரில் எல்லாம் பாருங்கள். அதில் கீழே இன்னும் திருப்பியும் போயிட்டே இருந்தீங்கன்னா கீழே ஐ ஸ்டில் நீட் ஹெல்ப் அப்படின்னு இருக்கும். அதை திருப்பி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா 2-3 விதமான ஆப்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று பார்த்தோன்னா மெசேஜே அனுப்ப முடியும். ஒரு குட்டி விண்டோ ஓப்பன் ஆகும், டெக்ஸ்ட் விண்டோ மாதிரி. ஸோ அதில் நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோன்னா கொஞ்சம் நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க கனெக்ட் ஆவாங்க. அந்த கனெக்ட் ஆகிற பீப்புள்கிட்ட நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், நமக்கு என்ன தேவை அப்படின்றத சொன்னோன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு சப்போர்ட் கிடச்சிரும். சில நேரங்களில் இந்த ஆப்ஷன் இருக்காது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இமெயில் அனுப்ப சொல்லுவாங்க. டேரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி பேச முடியும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோன்றதை பொறுத்தெல்லாம் மாறும். உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு இமெயில் அப்படின்றனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னோட ஷாப் கூட லிங்க் ஆகிருக்கிற இமெயில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இமெயில் அட்ரஸுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருப்பாங்க. அந்த இமெயில் அட்ரஸ் உள்ள நம்ம தான் காண்டாக்ட் பண்ணுறோமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த லிங்க் அனுப்பிட்டாங்க அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு நம்ம லாகின் பண்ண வேண்டியிருக்கோம். லாகின் பண்ணிவிட்டு அங்கே எட்சி சப்போர்ட்லேருந்து வந்த இமெயில், லைக் நம்ம இமெயில் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அப்படின்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அகெயின் எட்சியோட ஹெல்ப் சப்போர்ட் இருக்கிற பேஜுக்கு போயிடும். இதில் சப்ஜெக்ட், டிஸ்கிரிப்ஷன், ஆட் ஃபைல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஷார்ட்டாக அந்த சப்ஜெக்டில் ஒரு ஹெட்டிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். தேவைப்பட்டது அப்படின்னா ஏதாவது ஃபைல்ஸ் இருந்தால் ஆட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆர்டரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த ஆர்டரோட ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஃபைல்ஸை நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். நிறைய ஃபைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோன்னா ஒரு டிக்கெட் ரைஸ் ஆயிரும். இதுக்கப்புறமா அவங்க லைக் 1 to 2 டேஸ்னு நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோ நாளில் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிப்ளை இமெயிலே நம்ம திருப்பி அடுத்தது நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நம்ம அவங்கள திருப்பி காண்டாக்ட் பண்ணுற மாதிரி கீழே வரும். இந்த கஸ்டமர் சப்போர்ட் டீமை நம்ம எட்சி ஆப்லேருந்து எப்படி ரீச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எட்சி ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டேஷ்போர்டு வருமா, அதில் கீழே ரைட் சைட் லாஸ்ட் கார்னரில் அந்த 3 டேஷ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் நம்ம ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா ஹெல்ப் சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா புதுசாக ஒரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் ஷாப்பிங் ஆன் எட்சி, இல்லை செல்லிங் ஆன் எட்சி, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நம்ம திருப்பி ஸ்க்ரால் பண்ணி கீழே போனோம் அப்படின்னா காண்டாக்ட் எட்சி சப்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கெட் ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் 2 விதமான திங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பை ஆன் எட்சி, அடுத்தது செல்லிங் ஆன் எட்சி. ஸோ நமக்கு செல்லிங் ஆன் எட்சி அப்படின்றனால செல்லிங் ஆன் எட்சியை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா செல்லிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கீழே மூவ் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு.
அடுத்தது அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைனா திருப்பியுமே பழையபடி இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு செக் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கீழே வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், ஐ ஸ்டில் நீட் ஹெல்ப் அப்படின்னு. ஸோ அந்த ஐ ஸ்டில் நீட் ஹெல்ப்பை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு கஸ்டமர் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கும். இது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சேட் வித் அஸ், இன்னொன்று வந்து கால். ஸோ கால் வந்து எனக்கு ஹைட் ஆகிருக்கு, அப்போ கால் பண்ண முடியாது. சேட் வித் அஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மெசேஜ் அனுப்புறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.